हाजी अली तो अलग है हाजी ஒரு படியும் கொஞ்சம் ரொம்ப அகலமா செஞ்சிருக்காங்க वो पहाड़ पर हाँ हम चढ़ा படி ஏற ஏற அவ்வளோ தண்ணி தாகம் எடுக்குது. நாங்கள் வந்து தேவையில்லாமல் அந்த பாட்டில் அப்படியே தூக்கி போட்டு வந்து தண்ணி இடையில வாங்கியிருக்கணும். ரைட் சைடு. ஸோ இப்போ இன்னொரு மெயின் லொக்கேஷன் ஒன்று காட்ட போகிற வியூ. அதாவது எப்படின்னா இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் ஆப்போசிட்டில் அப்படியே வந்து சிட்டி வியூ தெரியும். எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம மச்சான் காட்டுவாரு. ஸோ சிட்டியோட வியூ பாயிண்ட்லாம் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்குது. இங்கே இருந்து பார்க்கும்போது ஒரு லொக்கேஷன் அந்த ஒரு பாயிண்ட் வியூலாம் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. நம்ம மச்சான் வந்து இடையில இந்த ஜூம்லாம் பண்ணுறாரு. சிட்டி தெரியுது இங்கேருந்து. ஆக மொத்தம் சிட்டி எப்படி ஃபுல்லாக கவர் ஆகுதுங்க. இது வந்து இன்னும் நாங்கள் முழுசாக மேலே ஏறி முடிக்கல. மேலே ஏறினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தெரியும். இன்னும் மேலே போக வியூ பாயிண்ட் வந்து இன்னும் பயங்கரமாக தெரியும். நம்ம மச்சான் அப்படியே கேமரா பொறுத்து போட்டு ஒரு படி ஏறும்போதும் அந்தந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பாறைங்களோட லொக்கேஷன், அந்த பாறைங்களோட கட்டின அமைப்பு வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த பாறைலாம் அந்த காலத்து ராஜாங்கெல்லாம் எப்படி வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட ஹைட்டுக்கு நெருங்கியாச்சு. ஸோ அதே நேரத்தில் இதுக்கு அப்படியே பேக் சைடில் வியூ பாயிண்ட், சிட்டியோட வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்கு பாருங்க. ஸோ வியூ பாயிண்ட்லாம் போயாச்சு. அண்ட் வியூ பாயிண்ட் கடந்து அதுக்கு மேலே போக போக ஒரு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டும் ஏறுது. ஹைட்டு ஏற ஏற மூச்சும் வாங்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தண்ணி வேற கொண்டு வராமல் போயிட்டோம். பட் ஆனால் புது லொக்கேஷனுக்கு அப்புறம் புது இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் சுற்றி பார்க்க ரொம்ப ஆவலாகவும் ஆர்வமாகவும் இருக்குது கைஸ். சொல்லலாம் இந்த பிளேஸ் வர்த்துன்னு சொல்லலாம் வந்ததுக்கு. ராஜா பீரியட்லாம் யாருன்னா அவங்க ஊர்க்காரங்க எதனா தப்பு தண்டா செஞ்சாங்கன்னா இந்த சிறையில் தான் போட்டு அடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாரும் ஜெயிலுன்னு சொல்கிறாங்க. இந்த சைடு என்ன இருக்குன்னு தெரியல. எந்த சைடு போனாலும் சுற்றி பார்த்தாலும் அந்த கோட்டையும் அதுக்கப்புறம் இந்த சிட்டியும் தெரியுது. ஸோ வாங்க இந்த இடத்துல உள்ளே போயிட்டு இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற சிட்டியை வந்து காட்டுறேன் வாங்க. பார்த்தீங்களா, இங்கேருந்து வேற லெவலில் இருக்கு சிட்டி. டோட்டல் ஹைதராபாத் சிட்டியே தெரியுது. நாங்கள் வந்த இடம் அது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த என்ட்ரி. அங்கேருந்து சுற்றி 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 இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து வழி இருக்கான்னு தெரியல. ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா அப்படியே இங்கேருந்து இந்த சைடு வழியாக இறங்கி போக வேண்டியதான். ஸோ இப்போ என்ன பிளானில் இருக்கேன்னா இங்கேருந்து மேலே போவோம். மேலே போயிட்டு உச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு கொஞ்ச நேரம் வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே இந்த சைடு வழியாக இறங்க வேண்டியதுதான். ஸோ வாங்க ஏறுவோம். ஏற ஏற மூச்சு வாங்கிட்டே இருக்கு. क्या बहुत सांस ले रहे हैं ना हम?
ஏற ஏற பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டே இருக்கு. அன்றைக்கி நான் தொப்பையை குறைச்சிருவேன்னு நினைக்கிறேன். சல் மச்சான் ஒரு 5 நிமிஷம் இருன்றாரு. ஸோ இருக்கிறேன். ஃபைனலி நாங்கள் வந்து இந்த உச்சிக்கு வந்து சேர்ந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இடையில நான் வந்து ஒரு சில விஷயங்களை பார்த்தேன். நம்ம கல்லில் கல்வெட்டு வரைகிறது அதெல்லாம் நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு வந்து கைவந்த கலை. அதில் தான் இந்த தமிழுங்கிறது பார்த்தேன். ஸோ இங்கேருந்து இன்னும் மேலே ஏற ஏற சிட்டி ஃபுல்லாக கவர் ஆகுது கைஸ். ஸோ வாங்க இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம். எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு தெரியல. ஆனால் மூச்சு பயங்கரமாக வாங்குது. தொண்டெல்லாம் வறண்டு போயிட்டு இருக்கு கைஸ். ஸோ எவ்வளோ போக முடியும்னு தெரியல. வாங்க. இங்கேருந்து வந்து செக்ரட்டரியேட் தெரியுது ஃபுல்லாக. அதுதான் செக்ரட்டரியேட். என் கேமராலாம் அவ்வளோ தெரியல. பட் இருந்தாலும் இங்கேருந்து எங்களால் கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியராக பார்க்க முடியுது. ஆமாம், மேலே ஏற ஏற அவ்வளோ மூச்சு வாங்கிட்டு இருக்கு. மேலே ஒரு கோவில் கூட இருக்குது. அது எனக்கு தெரியாமல் போச்சு. இந்த கோல்கொண்டா பார்க்கில் ஃபோர்ட்டில் இந்த கோவில் எப்படி வந்ததுன்னு தெரியல. ஸோ இது வரைக்கும் தான் பாயிண்ட்டா இல்லை இதுக்கு மேலே இன்னும் இருக்கான்னு தெரியல. ஸோ எவ்வளோ ஏற முடியுமோ அவ்வளோ ஏறி மேலே போய் வீடியோவை நல்லா கேப்சர் பண்ணி போடுறேன். அது வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணும். கோல்கொண்டாவோட கோவில் இதுதான், பார்த்துக்கோங்க. உள்ள இன்னும் என்னென்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. மேலே வரும் அவ்வளோ உள்ள வந்ததுக்கு அப்புறமும் என்னென்னமோ இருக்கு. ஐ கெஸ் இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள வந்து ஒரு கோட்டை மாதிரி இருக்கு. உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். மேலே வேற இருக்கா? மேலே படிக்கட்டுலாம் இருக்கு. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து கோல்கொண்டாவோட பார்க்கோட அதாவது ஃபோர்ட்டோட உச்சிக்கு வந்தாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபைனலி கோல்கொண்டாவோட டாப் மோஸ்ட் வியூவில் வந்து பார்த்தாச்சு. ஸோ இதுதான் இந்த கோல்கொண்டாவோட ஃபோர்ட்டோட மோஸ்ட் ஹையஸ்ட் வியூவான பாயிண்ட். இது தவிர்த்து வேறு எங்கேனா ஹையஸ்டான வியூ இருக்கான்னு தெரியல. இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி போடுங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ இதுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து என்ன இருக்குன்னு கொஞ்சம் எட்டி பார்க்கலாம்.
இங்கே வந்து அழகா சன்செட்லாம் தெரியுது. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். వీడియో తీసారా వ్యూ మొత్తం. ஸோ ஃபைனலி வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. ஸோ டாப் மோஸ்ட் வியூவில் வந்து எவ்வளோ வீடியோ கேப்சர் பண்ணி போட முடியுமோ போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் கீழே போயிட்டு அங்கேருந்து சாப்பிட போகலாம். ஸோ வேற ஒரு ரூட் பிடிச்சி போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் மேலேருந்து கீழே எக்ஸிட் ஆகிறதுக்கான வழி. ஸோ படிக்கட்டு ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. எல்லாமே இந்த பாறாங்கல் அதுதான் ஃபுல்லாக செதுக்கி படிக்கட்டாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து அப்படியே கீழே இறங்கி போக வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. நம்ம மச்சான் வந்து மச்சானை கீழே விட்டு வந்தனால அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. இப்போ நான் கால் பண்ணி கூப்பிடணும். ஸோ வாங்க, அவர் மீட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா ஃபேஸ் பண்ண மாதிரியே பேசிக்கிட்டே வ்ளாக் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ கடைசியாக இப்போ கீழே இறங்கியாச்சு. கொஞ்சம் மூஞ்சி கை காலெலாம் கழுவிட்டு இப்போ நாங்கள் வந்து இன்னும் கீழே போக போகிறோம். அப்படியே இந்த வழியாக போயிட்டு அப்படியே அங்கேருந்து கீழே அப்படியே கிளம்பி அப்படியே கீழே போகணும். அதுதான் இப்போதைக்கு எண்டிங் ட்ரிப்பு. ஸோ அதை தவிர்த்து வேறு என்ன இருக்கான்னு பார்த்தா அவ்வளோ இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே உள்ளே போயிட்டு அங்கேருந்து அங்கே இருக்கிற வழியாக அது மேலே ஏறி வந்தோம். ஸோ ஆக மொத்தம் ஒரு முக்கால்வாசி கோல்கொண்டா ஃபோட்டோ வந்து கவர் பண்ணி உள்ளே வந்தாச்சு. அதுதான் இன்றைக்கி செஞ்ச ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு என்ன பிளான்னா இங்கேருந்து ஹைடெக் சிட்டி போயிட்டு அங்கே போயிட்டு மைண்ட் ஸ்பேஸ் அந்த சைடெலாம் போய் பார்த்துட்டு அங்கேருந்து இன்னைக்கு நாள் வந்து கழிச்சிருவோம். நிலோஃபர் போகலான்றாரு. ஸோ நிலோஃபரில் என்ன ஃபேமஸ்னால் வேறு எதுவும் ஃபேமஸ் கிடையாது. அங்கே இருக்கிற டீ கடை தான். அங்கே வந்து ஒரு டீயோட ரேட்டு 120 ரூபா கைஸ். ஸோ இங்கேருந்து இப்போ டைரெக்டாக நானும் என்னோடய ஃப்ரெண்டோட மச்சானும் சேர்ந்து இப்போது ஹைடெக் சிட்டி போகிற மாதிரி இருக்கும். ஹைடெக் சிட்டி போயிட்டு அங்கேருந்து நாங்கள் ஒரு சிலர் இடத்த சுற்றி பார்த்துட்டு மெயினாக இப்போ சாப்பிடுவோமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. பட் இருந்தாலும் நாங்கள் அதை வந்து தவிர்த்து இப்போது சுற்றி பார்க்குறது தான் மெயின் பிளானு. ஸோ நம்ம மச்சான் என்ன சொல்கிறாருன்னா ஹைடெக் சிட்டியில் இருக்கிற நிலோஃபர் டீ கடைக்கு போயிட்டு அங்கே போய் டீ குடிக்கலான்றார். ஆனால் அந்த டீ அங்கே போய் குடிக்கலான்னு பார்த்தா அந்த டீயோட ரேட்டு வந்து 120 ருபீஸ், 150 ருபீஸ். ஸ்டார் பக்ஸுக்கே போய் உட்காந்து குடித்தா கூட நல்லா வர்த்துன்னு சொல்லலாம் கைஸ். பட் ஆனால் நிலோஃபரில் குடிக்கலாமா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் நாங்கள் அந்த ஒரு டீயை 1/2 போட்டு அதை வந்து நாங்கள் குடித்து டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம். அது எப்படி இருக்குது ஏது இருக்குன்றது அப்போ லைவ் ரிவ்யூ கொடுக்கும்போது பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து முக்கால்வாசி கோல்கொண்டாலே நல்லா நாள் கழிச்சாச்சு. ஸோ இது தவிர்த்து வேறு என்ன பண்ணுவோன்னு பார்த்தா ஹைடெக் சிட்டி போகிறதும் அங்கே போய் சுற்றி பார்க்குறதும் அங்கேருந்து நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் எங்களோட வேலையே. அது தவிர்த்து வேறு எதுனா வேலை இருக்குன்ட்டு கேட்டோம்னா இல்லை, அப்படி போகலாம். ஸோ இங்கே முன்னாடி போய் பார்க்கும்போது இங்கே சின்னதாக ஒரு ஜெயில் பாதை மாதிரி ஒன்று போகுது, என்னன்னு தெரியல. ஸோ வாங்க முன்னாடி போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி கிளம்பிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி நாள் கொஞ்சம் நல்லா தான் போச்சு. பட் ஆனால் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு கைஸ், ரொம்ப களைப்பாக இருக்குது. வாங்க, என் ஃபோன்லேயும் சார்ஜ் வர சார்ஜ் வர கம்மியாக இருக்குது. வழியில் போகிற வரைக்கும் என் ஃபோன் தாங்குமா தாங்காதான்னு தெரியல. என்னால் எவ்வளோ வந்து படம் பிடிச்சி போட முடியுமோ அவ்வளோ படம் பிடிச்சி போடுறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா வைபாக என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப நல்லாவே போச்சு. கோல்கொண்டா இல்லை, ஒரு நாள் எவ்வளோ கழிக்க முடியுமோ அவ்வளோ கழிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் சிட்டியை நோக்கி சுற்றி பார்க்க போகிறோம், அதுவும் மெயினாக இந்த ஹைடெக் சிட்டி. ஸோ வாங்க அங்கே போய் பார்ப்போம். ஸோ இங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு மெயின் கேட் என்ட்ரி அப்படியே போகும்போது சிட்டி வந்து அப்படியே அழகாக தெரியுது.
தேக்கோ நான் காய்ஸ், தேக்கோ நான் தேக்கோ. ஸோ சிட்டி நல்லாவே தெரியுது. ஸோ காசு உள்ளவங்கலாம் அழகா வந்து இந்த இன்ஸ்டா 360 வச்சு அழகா அந்த கேமராவை இந்த டோட்டல் 360 வியூ வந்து கேப்சர் பண்ணி போடுறாங்க. பட் ஆனால் நம்மக்கிட்ட இந்த லோ பட்ஜெட் இருக்கிறனால நம்மளோட ஓன் நத்திங் டூ ஏ ஃபோன்லேயே வந்து வீடியோ எடுத்து போட வேண்டியதாக இருக்குது. வியூஸ் ஏற ஏற, சப்ஸ்கிரைபர் ஏற ஏற நான் வந்து புது புது அதாவது நல்ல நல்ல கேமராவில் வீடியோ எடுத்து போடுறேன். அது வரைக்கும் இருக்கிறத வச்சு வாழ்வோம், பறக்கிறதுக்கு ஆசைப்படாமல். இவ்வளோ தத்துவம்லாம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. சும்மா வாய் வெளியில் அதாவது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு, பேசிட்டேன். பசங்க இதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக கலாய்ப்பாங்க. டேய் கலாய்ச்சிடாதீங்களா, என்னை ஒரு நாள் கலாய்க்காமல் இருந்ததே இல்லை நீங்கள். ஸோ இந்த வாட்டியாச்சு கலாய்க்காமல் போங்க. वो यहाँ से दिख रहा है देखो कुंभस, हाँ वो 7 टूम्स है। 7 7 टूम्स। अच्छा ये भी गोलकोंडा कैसा, वो उसका अलग हिस्ट्री है, उसका भी एंशिएंट हिस्ट्री, मुगल टाइम। अच्छा टोलीजो की, वो टोली चौकी है. हाँ टोलीजो की 7 टूम्स। यहाँ से ये राइट ले लेके माले तो हम्म पूरा टोलीजो की में निकल जाता, शेख पेट टोलीजो की डायरेक्ट विदाउट मेरीपट्टनम, डायरेक्ट शॉर्टकट। ஸோ அங்கே ஒரு இந்த 3 டோம்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அந்த டோம்ஸ் வேற எதுவும் இல்லையாங்க சார். ஒரு क्या था वो 7 टूम्स। 7 टोम्स. वो 7 टोम्स में क्या रहता है शायद, मतलब क्या रहता है एग्जैक्ट? मतलब वो भी एंशिएंट का है भाई पूरा, मतलब कैसा बोले तो कैसा बोले, அது வேற எதுவும் இல்லை. அதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த 7 டோம்ஸ் வந்து இந்த கோல்கொண்டா பார்க் மாதிரி, இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் மாதிரியே வந்து அது ஒரு பழமையான ஒரு நினைவு இடம்னு சொல்லலாம். म्यूजियम रहता पूरा। ஸோ அதுக்குள்ள வேற எதுவும் இல்லை, ஒரு மியூசியம் இருக்குன்னு சொல்றான். ஸோ அதுதான். ஸோ இங்கே நடுவில் இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்லேருந்து கீழே இறங்க இறங்க என்ன இருக்குன்னா, ஒரு ஒரு காடு மாதிரியான பாதை போயிட்டு இருக்கு. இப்போ பார்க்க நல்லா தான் இருக்கு, பட் இருந்தாலும் ஓகே தான் இந்த இடம். பட் ஆனால் ஏக்கா இன்னொரு இடத்த காட்டுறேன். இது வந்து வேற எதுவும் இல்லை, இது ஒரு பாண்டு, அதாவது குளம் மாதிரி. நம்ம ஊர்ல எல்லாம் கோயில்ல குளம்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. அந்த காலத்துல இங்கே தான் வந்து குளிக்கிறது, துணி துவைக்கிறதும் இருந்திருப்பாங்க. மிச்சப்படி இது தவிர்த்து வேற எதுனா குளம் இருக்கான்றது எனக்கு தெரியல. மச்சான் வந்து அதிசயமா இது வந்து இங்க வந்து பாருங்க இது என்ன இருக்குன்ட்டு பாருங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அது போய் பார்த்தேன். ஸோ இங்க இன்னொரு குளமும் இருக்கு, முன்னாடி பார்ப்போம் வாங்க. இதுக்கு மேலேயும் ஒரு குளம் இருக்கு, இதுக்கு கீழேயும் ஒரு குளம் இருக்கு. ஆனால் இங்கே சுற்றி பார்க்கறதுக்கான இடம் வந்து நிறையவே இருக்குது கைஸ். ஆனால் இந்த ஒரு கோல்கொண்டா பார்க்கே வந்து சுற்றி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் ஆயிடுது. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு கோல்கொண்டா ஃபோர்ட்டும் போய் பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ டைம் ஆகுது. ஏன்னா ஏறுறதுக்கே வந்து பல நேரம் ஆகுதுன்னா, ஸோ இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் ஆகுன்றது நீங்களே கணிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரிங்கிங் குடிக்கிற தண்ணி ஏரியா. இது வந்து குளம், இன்னொரு குளம்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட நம்மளோட ட்ரிப்பு வந்து ஃபுல்லாக முடிய போகுது. நம்ம மச்சானும் வந்துட்டாரு. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சதோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சாச்சு. ஸோ இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரமாக கடையை சாத்திட்டு நடையை கட்ட வேண்டிய நேரம் வந்ததோ நம்ம வந்து கிளம்பிட்டோம். இங்கே நார்த் ஈஸ்ட் பீப்புளும் அதிகமாக இருக்காங்க. அங்கே பாருங்கள், நம்ம செக்யூரிட்டி அண்ணாவும் இருக்காரு. இது பேர் தான் வே டு தர்பார் ஹால். இப்போ நம்ம போன இடம் தான் தர்பார் ஹால்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தண்ணி குளம் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட தர்பார் ஹால் கிட்ட தான் வருது. நம்மளோட ட்ரிப் டோட்டலி முடிஞ்சிருச்சு. அதாவது கோல்கொண்டாவோட ட்ரிப் ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே இறங்கி ஹைடெக் சிட்டி போகிறது. சாப்பிடுவோமா இல்லையான்னு தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சாப்பிட்டு நம்மளோட டேவை கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் ஆக்கலாம்.
ஸோ இது ஃபுல்லாக பார்க் ஏரியா. இந்த சைடு ஃபுல்லாக பார்க். அங்கே பார்க், இங்கே பார்க், எல்லாமே பார்க்காக இருக்கும். மெயின் திங் என்னன்னா, ஒரு லொக்கேஷனுக்கு வரும்போதும் ஒரு டிசைனில் ஒரு ஆர்கிடெக்டில் வந்து நம்ம இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டை வந்து அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க, அந்த அளவுக்கு செதுக்கியிருக்காங்க. ஸோ ஒரு குகைங்களும் பார்க்கும்போதும் ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஆர்ச் பார்க்கும்போதும் வந்து ரொம்ப பார்க்கவே நல்லாயிருக்கு. இந்த இடம்லாம் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா ஷூட் பண்ணலாம், நல்ல ஒரு வீடியோ எடுக்கலாம். ஸோ எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்குது. ஆக மொத்தம் இன்றைக்கி டே வந்து வேறு லெவலில் ஃபன்னாக முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போகிறது ஹைடெக் சிட்டி. ஹைடெக் சிட்டியில் எங்கே மெயினாக போகிறோன்னா நாலேஜ் சிட்டி. அந்த நாலேஜ் சிட்டியில் வந்து என்ன இருக்குதுன்னா, அங்கே இருக்கிற டால் பில்டிங், அதாவது எல்லாமே டெக் பில்டிங்ஸ் தான். அந்த பில்டிங்லாம் பார்க்கும்போதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ என்ன எப்படி இருக்குன்றது நான் எடுத்து போடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்டே டியூன். See you. Bye-bye. Golconda, வாங்க பாரு. 3 2 इधर कर साइड इधर. ஸோ ஃபைனலி எக்ஸிட் ஸ்பாட்க்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் இங்கே கோல்கொண்டாலேருந்து வெளியேறிட்டு இருக்கோம். இங்கேருந்து இப்போ லாஸ்ட்டாக வெளியே வந்தாச்சு. இங்கேருந்து வெளியே கிளம்புறோம். ஸோ கோல்கொண்டாவோட பயணம் இத்தோட முடிச்சுக்கிறது நல்லது. ஸோ ஃபைனலி கோல்கொண்டாவோட பயணத்தை முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து டைரெக்டாக ஹைடெக் சிட்டிக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கடை சொன்னார் நம்ம மச்சான். ஸோ அந்த கடைக்கு போயிட்டு சாப்பிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்புறது தான். வாங்க இப்போ அந்த கடைக்கு போயிட்டு லைட்டாக ஸ்நாக்ஸோ இல்லை சாப்பாடோ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பி ஹைடெக் சிட்டியை நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து என்னோடய வீட்டுக்கு போய் இன்னியோட டேயோட ஸ்டாப் பண்ணிப்போம். ஸோ அதுதான் என்னோடய ட்ரிப்போட எண்ட், இன்றைக்கி டே ட்ராவலோட எண்ட். ஸோ வாங்க போகலாம், வெளியே ஏறியாச்சு. तो गाइस आप देख सकते हो अंदर भाई गाड़ी चला रहे हैं, फुल मजे करा रहे हैं हैदराबाद फ्लोरिंग. मिलते हैं अगले. तो गाइस ये जाने के लिए स्टॉप है अगला. ஸோ நாங்கள் வந்திருக்கிற ஹோட்டல் இதுதான். சின்ன ஹோட்டல் தான், அவ்வளோ பெரிய ஹோட்டல் இல்லை. அர்மான் ஹோட்டல். மாப்பிள்ளை என்ன ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு தெரில. क्या ऑर्डर किया? मटन बिरयानी और मटन तारी. मटन बिरयानी, मटन तारी. बड़े मटन मतलब बीफ हैदराबाद में. ஸோ மாப்பிள்ளை வந்து பீஃப் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ பிரியாணியும் தாரியும் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அது தாரினா என்னன்னு தெரியல. ஸோ வந்ததுக்கப்புறம் அது என்னன்ட்டு பார்த்து போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம மச்சான் இதுதான் தாரின்னு சொல்கிறாரு. ஸோ பீஃப் தாரி இதுதான். பீஃப் பிரியாணி कैसा है, टेस्ट करो. मजा आ रहा है भाई, खा लेके सो जाना भाई, बस शरीर आ रही, मजा आ रहा कल. ஸோ தாரி நல்லா இருக்கு. பீஃப் வந்து ஒரு டொமேட்டோ லெமன் ரைஸ் மாதிரி ஒரு டைப்பில் பீஃபில் செஞ்சு தராங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. அதாவது இங்கே வந்து சாப்பிட்லாம், நல்லா இருக்கு. வறுத்து ஒரு ஃபுல் தாரி வந்து 110 ரூபா.
அதே மாதிரி பிரியாணியும் வந்து அதே ரேஞ்ச் தான். ஸோ நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஹைடெக் சிட்டி சுற்றி பார்க்க போகிறது தான். வாங்க அது வரையும் சாப்பிடுவோம்.